ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். இதுதான் தர்மஸ்தலா ஃபைல்ஸ் சொல்லி இவங்க பண்ணியிருக்கிற கொலைகள் எல்லா லிஸ்ட் மொத்தம் இவங்களோட ஆதாரப்பூர்வமான தகவல் வந்து நம்ம வெளியிட போறோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிணங்களை எரிக்கிறதுக்கும் புதைக்கிறதுக்கும் பீமாவை மட்டும் இவங்க பயன்படுத்தல, இது போல பல தூய்மை பணியாளர்களை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இங்க நடக்கிற பிரச்சனை வந்து இந்த ஸ்கெட்ச் வந்து நக்கீரனுக்கு போடப்பட்டதுதான். ஏன்னா என்ன நிறைய நேரம் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவரு தான் இந்த கார் கண்ணாடி உடைப்பாரு, அபிஷேக் போய் தாக்குவாரு, மற்றவங்களை அடிப்பாரு. அது போல இதுல நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். போன வீடியோல தர்மஸ்தலா ஃபைல்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா தர்மஸ்தலாவில் நடக்கிற விஷயங்களை பற்றி நேரடியாக லைவ் கொடுத்துருந்தோம். அதே போல அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. கடைசியா நம்ம அந்த பேசுறது சௌஜன்யா வீட்டில இருந்து நம்ம உங்ககிட்ட இருந்து விடைபெற்றோம். அங்க இருந்து அந்த போராட்ட குழு வந்து ஒரு முக்கியமான அந்த போராட்ட குழு தலைவர்கிட்ட கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அந்த வீட்டுக்கிட்ட இருந்து சௌஜன்யா வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனோம். அதுக்கப்புறம் ஒரு உஜிரின்னு ஒரு ஊர் வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிராவல் போயிட்டு இருந்துச்சு. ஒரு காட்டு பாதை மாதிரி இருந்துச்சு, ஃபுல்லா ரப்பர் தோட்டம். உண்மையாவே இவங்க நமக்கு உதவி செய்ய வந்திருக்காங்களா என்னன்றதே நமக்கு அப்ப புரியாம ஏன்னா மொழியும் தெரியாது, இந்த இடம் என்ன ஏதுன்னு தெரியல. இவங்க உண்மையா போராட்ட குழு தானா இல்ல வேற எதனா, ஏன்னா பெரிய ஸ்தாபனம். ஏன்னா வழி நம்ம பார்த்தோம்னா அந்த ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு அவங்களோட ஸ்தாபனங்கள் தான் அதிகம், கல்வி நிறுவனங்கள் அந்த மாதிரி எக்கச்சக்கமா அந்த கோயிலோட அறக்கட்டளைக்கு சொந்தமானது. இந்த சூழ்நிலையில ஒரு குறிப்பிட்ட இடம் போய் சேர்ந்தோம். அப்போ பாத்தீங்கன்னா அங்கதான் போயிட்டு மகேஷ் ஷெட்டின்றவர் வந்து சந்திச்சோம். அவர் தான் அந்த போராட்ட குழுவோட தலைவர். அதுக்கப்புறம் அவர் வந்து மெயினா 2012 சௌஜன்யா கொலை வழக்குக்கு அது போராட்ட குழு வந்து உருவாக்குனாரு. அவங்களோட படம்லாம் வச்சிருக்காங்க, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதை வச்சுட்டு அதுக்காக தொடர்ச்சியா போராடிட்டு வராரு. அப்ப நடந்த சில பிரச்சனைகள் வந்து கலவரத்தை தூண்டி அந்த நிர்வாகத்துக்கு ஆதரவா வந்து போலீஸ் செயல்பட்டு இவருக்கு ஷூட்டிங் ஆர்டர் வரைக்கும் கொடுத்து அதுல இருந்து தப்பிச்சு அவரோட அனுபவங்களை பத்தி எல்லாம் சொன்னார். மேற்கொண்டு நிறைய, அதாவது இந்த சௌஜன்யா கொலையை பேஸ் பண்ணி 6 கொலைகள் இருக்கு, அதை பத்தி எல்லாம் சொன்னார். மேற்கொண்டு இந்த கோயில் நிர்வாகம் சார்பாக நடக்கக்கூடிய அநியாயங்கள் அட்டுழிகள் எல்லாத்தையும் அவர் சொன்னாரு. இதை நான் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல இவங்க ஒரு பெரிய அளவுல போராட்டம் நடத்திட்டு வராங்க. ஏன்னா சாதாரண ஒரு நிறுவனம் கிடையாது. கர்நாடக ஃபைல்ஸ் இந்த வழக்கு வந்து கர்நாடக மாநில போலீசார் விசாரிச்சு வந்த நிலைமையில இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு சரியான விசாரணை நடக்காது அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் இந்த போராட்ட குழுவினரும் கோரிக்கையை முன் வச்சதை எடுத்து இந்த கர்நாடக கவர்மெண்ட் என்ன பண்ணா, இந்த வழக்கு வந்து SIT என்ற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட ஒப்படைச்சாங்க. அதோட இந்த டீமோட வழிநடத்துறது இந்த வழக்கு பிரணாப் முகந்தி என்ற ஒரு தலைமையில இந்த SIT டீம் இயங்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னாக்க கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த தர்மஸ்தலா சம்பந்தப்பட்ட எல்லா வழக்குகள் வந்து தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாமே வந்து அந்த FIR வேற என்னென்ன இருக்கு, என்னென்ன கேர்ள் மிஸ்ஸிங் இருக்கு, இல்ல வேற யாரும் ஆளு மிஸ் ஆயிருக்காங்களா, அது போல எல்லா தரவுலையும் வந்து மொத்தமா வந்து SIT டீம் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதே போல திரும்பவும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து 3ஆம் தேதி அதை பத்தி மேற்கொண்டு இருக்கிற தகவலை வந்து பிரணாப் முகந்தி நேர்லயே போயிட்டு அந்த ஸ்டேஷன்ல விசாரணை நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறமா திங்கட்கிழமை இந்த பிணங்களை, அதாவது இவர் சொல்றாரு இல்லைங்களா, பீமா சொல்ற இடத்துல பிணங்களை வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தோண்டி எடுக்கிற பணி வந்து ஆரம்பிக்கணும்னா அதுக்காக நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் வந்து நிலத்துக்கு அடியில் இருக்குன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்டோட பர்மிஷனும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் PW டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்கள், தடயவியல் நிபுணர்கள் போல பல துறையை சேர்ந்தவங்க, அதுக்கு முக்கியமா காவல்துறையோட உதவி. அதாவது இந்த பீமா அழைச்சிட்டு வருது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கான ஏற்பாடுகள் இதை பத்தி வந்து ஒரு பெரிய கூட்டம் நடத்தி அந்த மீட்டிங்ல வந்து இதெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் செவ்வாய்க்கிழமை பீமாவை கூட்டிட்டு வராங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா அதே போல் ஃபுல் கவர் மாஸ்க் போட்டு, ஃபுல்லா ரெயின் கோட் மாதிரி போட்டு, முகத்தை முழுக்க மூடி அதுக்கு ஒரு மாஸ்க் வச்சு அவரை வந்து முன்னாடி ஒரு 10 போலீஸ் வண்டி,
நடுவில் இவரோட ஒரு வேன்ல பாதுகாப்பாக ஒரு 20 போலீஸ் உள்ள அந்த வேன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ போலீஸ் உள்ள ஆள் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு பின்னாடி ஒரு 10 வண்டி போலீஸ் வண்டி அந்த மாதிரி ஒரு பாதுகாப்போட கொண்டு போறாங்க. அப்போ வந்து வழி ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டு அவரை கூட்டிட்டு போறாங்க. மீடியாக்களும் தொடர்ந்தாங்க. ஆனாலும் நிறைய மீடியாக்களை வந்து அலோவ் பண்ணல அந்த இடத்துல. நம்மளும் அங்கே போயிருந்தோம். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையில் 11 மணி போல ஆரம்பிச்ச அதாவது அந்த எந்தெந்த இடத்துல இந்த பிணங்களை புதைச்சாங்க அப்படின்றது வந்து பீமா அடையாளம் காட்டினாரு. அதுல 13 இடம் வந்து லொகேஷன் வந்து குறிச்சு வச்சிருக்காங்க. அதுல நம்ம 13வது இடம் வந்து போக முடிஞ்சிச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடம் ஏன்னா நேத்ராவதி ஆத்து பக்கத்துல இருந்தாலும் அது ரோட் சைடு இருந்தாலும் அது கொஞ்சம் நமக்கு அது ஈஸியா படம் பிடிக்க முடிஞ்சிச்சு. மற்ற பத்திரிகையாளர் கர்நாடகாவோட பத்திரிகையாளர்களும் அந்த இடத்துல எல்லாம் கவர் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை இந்த இடங்களை நோண்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு 6 இடங்களை வந்து தோண்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ஜேசிபி, அதாவது மினி ஜேசிபி கொண்டு வந்தாங்க. நீங்க இந்த படத்திலே பார்க்கலாம். அந்த கொட்டு மழைனா அப்படி ஒரு மழைல இங்க வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. நிக்காம ஓயாம பெய்யுது. ஆனாலும் எல்லா தொழிலாளரும், அதாவது இந்த நோண்டி இருக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. அதே போல போலீஸ் பாதுகாப்பு, பீமாக்கு பாதுகாப்பு, அது போல நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப துரிதமா அந்த எஸ்ஐடி டீம் வந்து இதை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே போல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் குழுவா வந்து பாத்தீங்கன்னா 6வது சைட்ல வந்து ஒரு பேன் கார்டும் ஒரு டெபிட் கார்டும் கிடைச்சிச்சு. அந்த டெபிட் கார்டு வந்து அந்த டெபிட் கார்டு பேன் கார்டை அதை விசாரிக்க சொல்லிட்டு உடனே அந்த டீம் வந்து பெங்களூர்ல அது அந்த அட்ரஸ் காமிக்குது அந்த பேன் கார்டு. அங்க போய் பார்த்தாக்கா சுரேஷ்குமார் வந்து இந்த கார்டோட ஓனர். அவர் வீட்டில் போய் விசாரிக்கிறப்போ சுரேஷ்குமாரோட அப்பா சொல்ற அவங்க பையன் வந்து குடிச்சே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல விசாரணை அதிகாரிக்கு திருப்தி இல்லைன்னு தான் சொல்லணும். தொடர்ச்சியா அந்த எலும்பு கூடுகள், பிணங்கள், மனித எச்சங்கள் வந்து எங்க கிடைக்குதுன்னு தோண்டும் பணி நடந்துட்டே இருந்துச்சு. அதாவது நிறைய மீடியாக்கள்ல சொல்றாங்க இவ்வளவு எடுத்தாங்க அவ்வளவு எடுத்தாங்க. அதாவது யாருக்குமே அது தெரியாது. ஏன்னா அவங்க எடுத்ததுமே ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக்ல வந்து அந்த இது வந்து சீல் பண்ணி அதை எடுத்துட்டு போறாங்க பத்திரமா. அது அங்க இருக்கிற போலீஸ் கூட எவ்வளவுன்னு சொல்லி கணக்கு போட முடியாது. ஏன்னா எலும்புகள் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால எல்லாம் பிரிஞ்சு இருப்ப யாரோட எலும்பு என்ன ஏதுன்னு தெரியாம எவ்வளவு தலைகள் கிடைச்சிச்சு என்ன ஏதுன்னு வந்து சரியான ரிப்போர்ட் யாருக்குமே இது வரைக்கும் கிடைக்கல. அதுதான் உண்மை. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட், அப்புறம் புடவை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. இந்த பிணங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இடம் வந்து காட்டு, அதாவது தர்மஸ்தலா உஜிரிக்கு போற வழியில அந்த பகுதியில் இருக்கிற மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப ஒரு 15-20 மீட்டர்லயே வந்து இந்த பிணங்கள் பதிக்கப்பட்டிருக்குதா. அந்த இடத்த வந்து லொகேட் பண்ணி தோன்றாங்க. இன்னும் அடர் காடுகள்ல எல்லாம் இவங்க தேடுதல் பணி வந்து இது பண்ணிருக்காங்க. மழையோட காரணத்தால இவங்களால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலைகளை வந்து பண்றாங்க. இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த பிணங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு அருகில தான் இந்த சாந்திவன், அதாவது சௌஜன்யா வந்து கடத்தப்பட்ட இடம். அது பக்கத்துல தான் சௌஜன்யாவோட அரை நிர்வாணமா கிடைச்ச இடம் எல்லாமே இருந்துச்சு. அதை வந்து இப்போ வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போறப்போ அது எடுக்க முடியல. இப்போ மீடியா நிறைய இருந்ததுனால அந்த இடத்த நம்ம போய் தெளிவா படம் முடிச்சிருக்கோம். அந்த இடத்தையும் நீங்க இப்ப பார்க்கலாம். இங்கே தான் சௌஜன்யாவோட பாடி ஃபைண்ட் அவுட் பண்ண இடம். போன வீடியோ நம்மளால் அதை இது பண்ண முடியல. பார்க்கவே ரொம்ப ரிஸ்கான இடம். இந்த ஆத்தங்கரை, இது கிளையாறு, நேத்ராவதியோட கிளையாறு. இந்த கிளையாத்துல தான் அந்த மரத்தில் தான் கட்டியிருந்தாங்க அவங்கள. இப்போது தண்ணி நிறையா போகிறதுனால நம்ம இது பண்ண முடியல. ஓகே, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்கு இந்த இடம். பரவாயில்ல. ஆனால் ஒரு பொண்ணோட ஆன்மா வந்து துடிக்குது அப்படின்றது தான் விஷயம். இங்கே கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் ஆபத்து. பாஸ் பண்ணி போயிடுறேன். அதே போல் இந்த சாந்தி வனம் அந்த பகுதி எப்படி இருக்கு, அதாவது ஒரு ஆயுர்வேதிக் முறையில் வந்து அந்த மசாஜ் எல்லாம் பண்றாங்க, இயற்கை வைத்தியங்கள்லாம் கொடுக்கறதா வந்து இந்த போர்டு போட்டிருக்காங்க. இது வந்து ஏன்னா இங்க இருந்து தான் நம்மளை ஃபர்ஸ்ட் ஒரு சிலர் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, துரத்துனாங்கன்னு பார்க்கலாம். அதனால இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ நம்ம எடுத்தோம். ஒரு வாரம் நடந்த இந்த பிணங்களை தோண்டி எடுக்கும் பணி சனிக்கிழமை வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப துவர்ந்து போயிட்டாங்க அதிகாரிகள் ஸ்பாட்ல. மழை நிக்கலன்றதுனால இது கொஞ்சம் ஸ்டாப் பண்ண, சனியை மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்க. இந்த நேரத்துல இந்த வழக்கோட முக்கிய திருப்பமா ஜெயந்த் என்றவர் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து ஒரு 15 வயதுள்ள பெண், அதாவது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு வந்து அவரோட அந்த பிணம் வந்து கொஞ்சம் அழுகுன நிலைமையில இருந்துச்சு. அதை வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து அவரோட இதுல வந்து ஒரு சில தூய்மை பணியாளர்களை கூட்டிட்டு வந்து
அந்த இடத்த புதைச்சதாகவும் அதை அவர் கண்ணால பார்த்ததாகவும் அவர் சொன்னார். அதாவது எந்த வித சட்ட ரீதியாக, அதாவது ஒரு அன்னோன் பாடி இருக்குது, அதாவது இயற்கைக்கு மாற அவங்க இறந்திருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பா வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யணும். அங்க இருக்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்த வந்து லோக்கல் விஓ கூப்பிட்டு அதுக்கு சர்டிபிகேட் பண்ணி அதுக்கப்புறம் முறையாக தான் வந்து அந்த பெண்ணத்தை போய். ஆனால் இது மாதிரி எந்த ஒரு நடைமுறையும் செயல்படுத்தாம அப்படியே வந்து அவங்க வந்து கூப்பிட்டு வந்து அப்படியே புதைச்சதாகவும் அந்த இடத்த இவர் பார்த்ததாகவும் இது போல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறதாகவும் அவர் வெளியே வந்து சொல்லியிருக்காரு, முகத்தை காட்டி சொல்லியிருக்காரு. அதே போல நக்கீரங்க ஒரு பிரத்யேக பேட்டியும் கொடுத்திருக்காரு. அது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவர் 1986 பத்மலதான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, 56 நாள் அவங்கள பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு நிர்வாண நிலையில அந்த நேத்ராவதி ஆத்தங்கரையில் வந்து அவங்களுக்கு பிணம் கிடைச்சிச்சுன்னு சொன்னார் இல்லைங்களா, அவரோட உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல தர்மஸ்தலா கோயிலை பத்தியும் அதனுடைய நிர்வாகிகளை பத்தியும் அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி கேக் ஆர்டர் வந்து வாங்கியிருந்தாங்க ஹைகோர்ட்ல. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த இது வந்து அந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அந்த இதுக்காக ஒரு சில பத்திரிகையாளர், ஒரு சில சமூக ஆர்வலர்கள் வந்து முறையீடு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வழக்கு வந்து ஒரு தரப்புல வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது எதிர்பார்ட்டி கேட்கவே இல்லை, அந்த மாதிரி யார்கிட்டையும் விசாரிக்காம இந்த வந்து தடையை வந்து எப்படி கொடுத்தாங்க, இது வந்து முறை இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்று அதை ஏற்று வந்து இது பண்றாங்க. அப்போ இந்த கேக் ஆர்டர் கொடுத்த நீதிபதி பற்றி ஒரு தகவல் வந்து சொல்றாங்க. அது அவ்வளவு சாதாரணமான விஷயம். ஒரு நீதிபதி மேல குற்றச்சாட்டு வைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்போ அதுல இருந்த ஒரு பத்திரிகையாளர் நவீன்றவர் அவர் சொல்றாரு, இந்த நீதிபதி விஜயகுமார் ராய் அவர் வந்து 95 இருந்து 98 வரைக்கும் இந்த தர்மஸ்தலாவோட ஸ்தாபனத்துல இயங்கும் ஒரு கல்லூரியில லா படிச்சிருக்காரு. அதுதான் ஒண்ணு. ரெண்டாவது முடிச்சுட்டு இங்கே அசிஸ்டண்டா வந்து இந்த சட்டத்துறை, அதாவது சட்ட ஆலோசகரா இந்த கோயில் அந்த அறங்காவல் குழுக்காக இவர் வந்து வேலை பார்த்திருக்காரு. அதே போல பல வழக்குகள் வந்து டிஃப்ளமேஷன் கேஸ் அந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து இவர் இந்த கோயிலுக்காக ஆஜராகி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமா அதை கொடுத்த உடனே இது ஏற்று உடனே இந்த வழக்குல இருந்து விஜயகுமார் ராய் வந்து அவரே வெளியே போறதா அறிவிச்சிருக்காரு பகிரங்கமா. இது அடுத்த கட்ட ஒரு இந்த வழக்குல ஒரு முன்னேற்றம் சொல்லலாம். இந்த கேக் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணனால எல்லா மீடியாக்களும் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே வந்து நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. எல்லா தகவலும் வெளியே வர்றதுப்போ இப்போ இந்த எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு குறுக்கொழியை வந்து இந்த நிர்வாகம் வந்து பயன்படுத்துறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த மகேஷ் ஷெட்டி சார் வந்து நம்ம பேட்டி எடுத்திருந்தோம், அந்த போராட்ட குழுவோட தலைவர். அதுக்கு உதவி அபிஷேக், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில கூட கேமராமேன், இன்னொரு யூடியூபர், அதுக்கப்புறம் இன்னொரு யூடியூபர் சொல்லி 4 பேர் வந்து ஒரு நபர்களை வச்சு அந்த இடத்துல வந்து சௌஜன்யா வீட்டுக்கு போற வழியில வந்து வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்த 50க்கும் மேற்பட்டவங்க வந்து அவங்களை தாக்குறாங்க. அதே போல அவங்களோட கேமராவெல்லாம் உடைக்கிறாங்க, அவங்கள வச்சு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மைக் எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க. இதுல அபிஷேக் ரொம்ப மோசமான தாக்குதலுக்கு உள்ளாக்கி இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல வந்து அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. இதுல 2 பேர் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. மீதி 2 பேர் சீரியஸான நிலையில வந்து இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த கேஸ், அதாவது இந்த தர்மஸ்தலா கேஸ திசை திருப்புறது நோக்கத்தோட இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த நிர்வாகத்துல இருக்காங்க, அதாவது ஏசியன் நெட்னு சொல்லி ஒரு தனியார் சேனல், அந்த சேனல் மூலமா வந்து அவதூறுகளை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைகள் எழுது. அப்போ வந்து இந்த போராட்ட குழு சார்ந்தவங்க போயிட்டு அந்த சம்பந்தப்பட்ட அந்த நிருபர் வந்து தாக்குறதுக்காக போறாங்க. அப்போ ஏன்னா இது அடிச்சாங்க, வேற எதனா பண்ணிட்டாங்கன்னா இந்த வழக்கு வந்து வேற திசையில கொண்டு போயிடுவாங்கன்றதுனால மகேஷ் ஷெட்டி சார் போய் அங்க அவங்கள வந்து தடுத்து கூட்டிட்டு வர்றாரு. ஆனா அங்க 4 பேர் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு வழக்கு போடாத போலீஸ் மகேஷ் ஷெட்டி வந்து தடுத்து கூட்டிட்டு வந்தார்ல, ஆனா அவரு தான் வந்து அந்த ரிப்போர்ட்டரை வந்து அடிச்சாரு, அந்த தனியார் தொலைக்காட்சியோட ரிப்போர்ட்டர் அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல வந்து வழக்கு போட்டிருக்காங்க. இது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க. அப்போ போலீஸ் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுதான் அர்த்தம். இந்த விஷயம் ஒரு பக்கம் போக, அடுத்த முன்னேற்றமா பாத்தீங்கன்னா ஆனிஷ்னு சொல்லி கேரளாவை சேர்ந்த ஒருத்தர், அவங்க அப்பா ஜாய் என்றவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்ததாகவும், அந்த ஆக்சிடென்ட் வந்து எதிர்ச்சியா நடந்த ஆக்சிடென்ட் கிடையாது, இந்த நிர்வாகத்தால இந்த ஆக்சிடென்ட் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காரு. இவரை தொடர்ந்து மேலும், அதாவது மீடியாலாம் இந்த நியூஸ் வந்துருச்சு, இந்த மாதிரிலாம் வந்திருக்கு, அதனால இப்ப நாங்க சேஃபா இருக்கனால எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நாங்க சொல்றோம்னு சொல்லி துக்காராம் கவுடான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெளியே வந்திருக்காரு. அவரும் இந்த மாதிரி நிறைய பிணங்கள் வந்து புதைக்கப்பட்டதை பார்த்ததாகவும், இந்த கோயிலில் நடக்கிற, அதாவது ஒரு சில இங்க இருக்கிற விடுதி, கோயிலுக்கு சொந்தமான விடுதிகள் இருக்கு,
அந்த விடுதிகள்லாம் வந்து நிறைய வேறு மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அவரோட முகமோ அட்ரஸோ இன்னும் வெளியே சொல்லல, விசாரணைக்காக வெளியிடல. அதே போல பாபு கவுடான்னு ஒருத்தர், அதாவது நேத்ராவதி ஆத்துக்கு எதிர்க்க இருந்து கடை வச்சிருக்காரு. அந்த இடத்துல தூய்மை பணியாளர்கள் வந்து இந்த பிணங்கள்லாம் புதைக்கிறத பத்தி இங்க வந்து பேசுவாங்க. அப்போ வந்து இந்த பீமான்றவர் கூட இங்க பேசினது நாங்கெல்லாம் கேட்டிருக்கோம். இப்ப இது எதுக்காக நடந்ததுன்னா எதுனா அவங்களுக்கு தெரியல, அவங்க சொல்றதை நம்ம செய்யறோம் அப்படின்ற போல நிறைய விஷயம் சொன்னதும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிணங்களை அதாவது எரிக்கிறதுக்கும் புதைக்கிறதுக்கும் பீமாவை மட்டும் இவங்க பயன்படுத்தல, இது போல பல தூய்மை பணியாளர்களை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதனால இந்த எஸ்ஐடி டீம் வந்து அடுத்து அவங்களையும் விசாரிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. கர்நாடகா முழுக்க வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. எப்படி இவங்க தாக்கலாம், கொலைவெறி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு கலவரத்தையும் நடத்திருக்காங்க, அவங்க போலீஸே அட்டாக் பண்றாங்க. அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு இதுல காட்டுவாங்க. ஏன்னா இங்க நடக்கிற பிரச்சனை வந்து எப்படின்னு, அதாவது நியாயமா பாத்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் வந்து நக்கீரனுக்கு போடப்பட்டதுதான். ஏன்னா இந்த தடை உத்தரவு இருக்கிறப்ப நம்ம மட்டும் தான் அந்த வீடியோ நம்ம வெளியிட்டோம் ஃபர்ஸ்ட். இது ஒண்ணு. ரெண்டாவது செய்தி வெளியிட்டிருக்கோம். இந்த விஷயங்கள் இருக்கிறப்போ இந்த அபிஷேக் என்று நமக்கு கொஞ்சம் கேமரா உதவிகள்லாம் செஞ்சாருன்றது ஒரு விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அபிஷேக் தாக்கப்பட்ட ஒரு அந்த கலவரத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன நிறைய நேரம் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவரு தான் இந்த கார் கண்ணாடி உடைப்பாரு, அபிஷேக் போய் தாக்குவாரு, மற்றவங்களை அடிப்பாரு. அது போல இதுல நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல தீரஜ்னு ஒருத்தர், அவன் வந்து பாத்தீங்கன்னா சௌஜன்யாவுடைய கொலை வழக்குல, அதாவது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்குல சந்தேகப்படும் ஒரு நபர் இந்த கலவரத்துல இருந்து பத்திரிகையாளர் தாக்குதல் நடத்துனதுல அவனும் ஒருத்தன். பத்திரிகையாளர் தாக்குதலை கண்டிச்சு நடிகர் பிரகாஷ் ராஜ் போன்ற பலர் வந்து குரல் கொடுத்திருக்காங்க. இப்ப கர்நாடகால தர்மஸ்தலால என்னதான் நடக்குது அப்படின்னு மக்கள் மத்தியில போயிட்டு இருந்தாலும் ஸ்பாட்டுக்கே வராம நிறைய பேர் தவறான ஒரு தகவல்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஸ்பாட்ல இருக்கிறதுனால அங்க என்ன நடக்குதுன்றது நம்ம டைம் டு டைம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மழைன்னு பார்க்காம இங்கெல்லாம் ரொம்ப தூரம் நடக்கும். வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி அவ்வளவு ஈஸி கிடையாது. காட்டுலலாம் டிராவல் பண்ணோம்னா அட்டைப்பூச்சி இந்த மாதிரி பிரச்சனை கடந்துதான் நம்ம இது வந்து நம்ம இது பண்றோம். மேல இந்த குண்டர்கள், அதாவது டி கேங் அப்படின்னு இது பேர், தர்மஸ்தலா கேங்னு சொல்லி இந்த குண்டர்கள் தான் வந்து ஒரு இடத்துலயும் வந்து எல்லாரையும் வாட்ச் பண்றாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இந்த பத்திரிகையாளர் தாக்குதல் நடத்தப்பட்டதுனால அடுத்த, அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பிணங்கள் தோண்டும் மணி, அதாவது குறிப்பா அந்த சைட் 13 அது வந்து நேத்ராவதி ஆத்து பக்கத்துல இருக்கு. நம்ம அந்த வீடியோல இருக்கு, அந்த போட்டோல இருக்கு பாருங்க. அதுலதான் ஏகப்பட்ட பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. ஆனா 2019 கேரள வெள்ளம் அதிகப்படியான மழை பெஞ்சதுனால அந்த இடத்துல கரை அரிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்துல அங்க ஒரு தடுப்பணை கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல பிணங்களை புதைச்சிருக்கிறதா வந்து பீமா சாட்சியம் சொல்லியிருக்காரு. அதனால பல பிணங்கள் அடிச்சுட்டு போயிருக்கலாம், மிச்சம் இருக்கிறது தான் இந்த இடம் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்க. இந்த இடத்துக்கு போறப்பதான் இந்த கோயில் நிர்வாகத்துக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. அதனாலதான் ஏதாச்சும் ஒரு கலவரத்தை பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது எனக்கு இந்த விஷயம் தெரியும், நான் இந்த பிணங்களை புதைச்சதை பார்த்தோம், அந்த மாதிரி புகார்கள் கொடுக்கணும். இது வரைக்கும் வந்து ஒரு லீகல், அது பாத்தீங்கன்னா லீகலா எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு அந்த சம்பந்தப்பட்ட தர்மஸ்தலா ஸ்டேஷன்ல புகார் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து எஸ்ஐடி கிட்ட வரும், ஃபார்வர்ட் பண்ணி வரும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஜீவன் படி இப்ப டைரக்டாவே எஸ்ஐடி டீம் கிட்டே அந்த புகாரை கொடுக்கலாம். ஏன்னா தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்க போறவங்க மிரட்டப்படுறதா தகவல் வருது, இப்ப வரைக்கும் வருது. அது மேல அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த எந்தெந்த போலீஸ் வந்து உடந்தை அப்படின்றத பாத்துட்டு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பஞ்சாயத்து ஆபீஸ்ல போயிட்டு விசாரணை நடத்திருக்காங்க. இதுக்கு முன்னே யார் யார் வேலை செஞ்சாங்க, அந்த இருக்கிற அலுவலர்கள் யார் யாரு, ஊழியர்கள் யார் யாரு அப்படின்ற லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதே போல அங்க இருக்கிற விஏஓக்கள் யார் யார் இருந்தாங்க, கடந்த 30 ஆண்டுகளா 40 ஆண்டுகளா யார் இருந்தாங்கன்ற விஷயத்தையும் தகவல் சேகரிச்சிருக்காங்க எஸ்ஐடி டீம். இது ஒரு பக்கம் போக மேலும் 3 இடத்த வந்து இப்போ பீமா அடையாளம் காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ இந்த கலவரங்கள் அது இது நடக்கிறதுனால வழக்கு வந்து திசை மாறிடக்கூடாதுன்றதுனால ரொம்ப ரகசியமா இந்த பணியை வந்து எஸ்ஐடி டீம் வந்து பண்ணிட்டு வராங்க. இதுல அடுத்து பாத்தீங்கன்னா இங்க சேகரிக்காத இங்க கிடைச்ச மனித எச்சங்கள், எலும்புக்கூடு, அப்புறம் எலும்பு, அப்புறம் தலைக்கூடு, இது எல்லாத்தையும் வந்து பெங்களூர் மடிவாலால இருக்கிற தடயவியல் துறைக்கு அமைச்சிருக்காங்க. அங்க வந்து பல கட்ட சோதனைக்கு அப்புறம் தான் அது அடுத்து யாரு, என்ன, ஆணா பெண்ணா, மனித எலும்பு கூடா அப்படின்றத பத்தி எல்லாம் அடுத்த கட்டத்துல தான் அந்த விசாரணைக்கு வரும். இப்போ இங்க கிடைச்சிருக்கிற அந்த எலும்பு கூடு, தலைக்கூடு இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த வந்து ஆணா பெண்ணான்றது கண்டுபிடிக்கலாம், எலும்பு வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனா
இந்த உருவம் யாரோடது அப்படின்னு சொல்லி இப்ப இருக்க சூப்பர் இன்ஃபோசிஷன்ற டெக்னாலஜி வந்து பயன்படுத்த போறாங்க. அதுவும் இல்லாம அதை விட அட்வான்ஸா வீடியோ சூப்பர் இன்ஃபோசிஷன் சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்கு. அதை பயன்படுத்தி 3D வடிவில் வந்து அந்த முகங்கள் அமைப்பு எப்படி இருக்கும், யார் அப்படின்னு சொல்லி அந்த படங்களை வெளியிட்ட அதோட உறவினர்கள் யாருன்னா தெரிஞ்சிருந்தா அவங்க வந்தாங்கன்னா இந்த வழக்குக்கு மேல கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும்ட்டு அதுக்கு அடுத்த விஷயங்களை இது பண்றாங்க. அதே போல நிறைய பேர் சொல்றாங்க இந்த டிஎன்ஏ டெஸ்ட்னு சொல்லிட்டு 4 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் இருக்கிற ஒரு உடல் இருக்கிற இடத்துல நீங்க தோண்டி எடுத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு உதவும். ஆனா அது தாண்டி போறப்போ டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து அதிகப்படியா இருக்கிற எல்லாமே வந்து மண் வந்து டீகம்போஸ் ஆயிட்டு அது வந்து மண்ணோட மண்ணா ஆயிடும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த எலும்பு மஜையில இருக்கிறது மட்டும்தான் ஒரு 4-5 வருஷத்துக்கு அது கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். அதுல இருந்து எடுத்தாங்கன்னா அது வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம். அது டெஸ்ட் பண்ணி கூட அதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது, இது எல்லாமே வந்து 2014 முன்ன இருக்கிற இது மட்டும்தான் கிடைச்சிருக்குன்றனால 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுனால இது டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால இது கொஞ்சம் ஒரு பின்னாடி சொல்லலாம். ஆனா இந்த சூப்பர் இன்ஃபோசிஷன் பண்ணாக்க அந்த அடையாளத்தை வந்து பார்க்கலாம். அதாவது தலைக்கூடு மட்டும் அது 16 ஜாயிண்ட் இருக்குமா, அந்த 16 ஜாயிண்ட்ல அதை இது பண்ணி அது தகுந்த முக அமைப்பு யார் இது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 70-80% வரைக்கும் அந்த அடையாளத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நிபுணர்கள் வந்து சொல்றாங்க. அடுத்த கட்டமா இந்த சைட் 13 இருக்கு இல்லையா, இந்த இடத்த வந்து தோன்றதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா வந்து இந்த டெக்னாலஜி, அதாவது ஜிபிஆர் டெக்னாலஜி வந்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பலர் வந்து வச்ச கோரிக்கை. அதே போல பாத்தீங்கன்னா இப்ப எஸ்ஐடியே அதை முடிவு பண்ணி பெங்களூர்ல இருக்கிற அந்த ஸ்பெஷல் டீம், அதாவது ஜிபிஆரோட நிபுணர்களை வர வச்சு இப்ப அந்த சைட் 13 வந்து பூமிக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அந்த மிஷின்ல வந்து காமிக்கும். அது வந்து ஒரு ஸ்கேனிங் மிஷின் மாதிரி தான். அதுக்கான அந்த பொருத்தி அந்த வேலையில வந்து இப்போ ஈடுபட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்காக இன்னும் அந்த 13 நிக்க வச்சிருக்காங்க. இது போல இன்னும் பல சைட் வந்து மேலும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதே போல பாத்தீங்கன்னா பீமா வந்த பின்னாடி இந்த கொலைகள்லாம் நின்று போல 2014 பீமா வந்து உயிருக்காக பயந்து ஓடி போயிடுறாரு, தலைமறைவாயிடுறாரு. திருப்பி அவர் மனசாட்சி இது பண்ணிட்டு இப்ப வந்திருக்காரு. ஆனா இந்த கொலைகள் தற்போது வரைக்கும் நடந்திருக்கலாம். ஏன்னா பீமா மாதிரி நிறைய துப்புரவு தொழிலாளிகள் இருக்காங்க, அது பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்ற தகவலும் வருது. அடுத்து நம்ம சென்னை வந்த பின்னாடி இதுதான் தர்மஸ்தலா ஃபைல்ஸ் சொல்லி இவங்க பண்ணியிருக்கிற கொலைகள் எல்லா லிஸ்ட் மொத்தம் இவங்களோட ஆதாரபூர்வமான தகவல் வந்து விரைவில் நம்ம வெளியிட போறோம். இதுல யார் யார் குற்றவாளிகள் என்ன, ஏன்னா இப்ப ஏன் நம்ம இதை பத்தி சொல்லல அப்படின்னா அது வந்து வழக்கு விசாரணைக்கு தடைப்படும், பிரச்சனைகள் வரும். நம்ம கிட்ட இருக்க ஆதாரப்படி எல்லாத்தையும் நம்ம சேகரிச்சிருக்கோம். இந்த ஆதாரம் அடுத்து வரப்போற விரைவில் வந்து நம்ம இது எல்லாத்தையும் சட்ட ரீதியில் இருக்கிற பிரச்சனைகள் பார்த்துட்டு உடனடியா இது நம்ம வெளியிட போறோம்ன்றது தெரிவிச்சுக்கிறோம். இது கடந்த 15 நாளா நக்கீரன் களத்துல இருந்து இந்த ஆய்வுகளை பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம், பெருமைப்படுறோம். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.